வணக்கம். அதாவது இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, யாருக்குன்னா தேவர் சமுதாய மக்களுக்காகவும், தேவர் சமுதாய இளைஞர்களுக்காகவும், நம் சமுதாயம் எப்படியாவது முன்னேறணும். நம் சமுதாயத்துக்காக ஒரு தலைவர் கண்டிப்பா வேணும். நிரந்தர தலைவர் வேணும். உண்மையா போராடக்கூடிய ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கானது தான் இந்த பதிவு. பொதுவா சொல்லப்போனா, இன்னைக்கு பல்வேறு ஜாதி மதத்த கொண்டது தான் இந்த தமிழகம். தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் வசிக்கக்கூடியதும் தேவர் சமுதாயம் தான். ஆனா, அதிக ஜாதி அமைப்புகள் இருக்கிறதும் சரி, அதிக அமைப்புகளையும் கொண்ட ஒரே ஒரு ஜாதி பார்த்தீங்கன்னா, இந்த தேவர் சமுதாயம் தான். எண்ணற்ற தலைவர்கள். விரல விட்டு எண்ண முடியல. அந்த மாதிரி தலைவர் தினமும் ஒருத்தன் உருவாகுறான். கேட்டா, அந்த கட்சியில நான் இருந்தேன். அவர் சரியில்ல. அதனால நான் வெளிய வந்தேன். நான் ஒரு தனியா உருவாக்கிட்டேன். ஏகப்பட்ட பேரு. ஒண்ணுமே இல்லாதவன் இந்த ஜாதிய வச்சு, சரி இந்த ஜாதிய வச்சா பொழச்சிடலாம் போல. அப்படின்ற ஒரு நோக்கத்த வெளிய வந்து ஏகப்பட்ட பேர் ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அது மக்களுக்கு உங்களுக்கும் தெரியும். குறிப்பா அந்த தேவர் சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, பொதுநலத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகளை விட சுயலாபத்துக்காகவும் தன்னோட சுய நலத்திற்காகவும் அமைக்கப்பட்ட அமைப்புகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது இந்த தேவர் சமுதாயத்தில். அப்படிப்பட்ட தேவர் சமுதாய தலைவர்களுக்கு தான் இந்த பதிவு. தலைவர்கள்னு சொல்கிறத விட தலைவர்கள் நான் சொல்ல மாட்டேன், தலைவர் கூட இருக்கீங்க பார்த்தீங்களா, இளைஞர்கள், என்னை மாதிரி இளைஞர்கள் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்க மக்கள், அவங்களுக்கானதான் அந்த பதிவு. அதாவது நான் இன்னைக்கு ஒரு அமைப்பில் இருக்கேன். அது தேவர் பேரவை, தமிழ்நாடு தேவை, தாய் இயக்கம், தமிழ்நாடு தேவை. இன்னைக்கு அந்த அமைப்பில் இருக்கேன். காரணம் என்னன்னா, அது நேத்து இன்னைக்கு அமைப்புகள் கிடையாது. அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 1976ல் தோற்றுவிக்கப்பட்டு 1980ல் பதியப்பட்ட அமைப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் ஆச்சு. அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் ஆச்சு. அந்த அமைப்பில் நான் இருக்கேன். காரணம்னா ஏன் நான் மட்டும் இல்லை, எங்கள் தாத்தன் பூட்டேன், நான் எங்கள் தாத்தன் பூட்டன் இல்லை, இங்கே எத்தனை பேர் இன்னைக்கு வேறு அமைப்புலாம் பயணிக்கிறீங்களா, இளைஞர்கள் இருக்கீங்க, உங்களோட அப்பாவும் தாத்தாவும் இதே தேவர் பேரில் பயணித்தவங்க தான். இந்த தேவர் பேரவை என்பது சாதாரண இயக்கம் கிடையாது. இதில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தது. இப்போ இருக்கிறாங்களே, நான் தான் பெரிய போராளி, நான் தான் அந்த மக்களுக்காக நல்வழிப்படுத்துகிறேன், நான் தான் அந்த சமுதாயத்தோட ஒற்றை தலைவன், எங்கள் தலைவர் தான் இப்படி அப்படின்னு சில பேர் இந்த பீத்திட்டு அலைகிறாங்கல்ல, அவங்கள மாதிரி அதெல்லாம் இந்த தேவர் பிள்ளை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பொன்மரம்பூர் ஐயா, அம்மா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஜானகிம்மா, அந்த அம்மா இருந்திருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சண்மையா பாண்டியன் அண்ணன், விரல விட்டு என்ன முடியுது அந்த அளவு தலைவர்கள் நான் சிகிச்சை அமைத்தவர் டாக்டர் ராமகிருஷ்ணன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் இருந்த அமைப்பு தான் இந்த தேவர் பேரவை. அப்படிப்பட்ட தேவர் பேரவையில் நான் தலைமையே மாறினாலும் என் அமைப்பு மாற மாட்டேன். அது ரெண்டாவது விஷயம். இன்னைக்கு வேணா பசுமன் முத்தியாத்தேவர் அவர்கள் இருக்கலாம். இன்னைக்கு தென் மாவட்டத்தில் இருக்காப்லையே, அவர் மூர்த்தி அவரோட தாத்தா சேதுராம பாண்டியன் ஐயா, அவர் இந்த தேவர் பேரில் இருந்தவர் தான். தென்மண்டல தலைவராக இருந்தார். அந்த கட்டத்தூர் அண்ணன் மாநில இளைஞரணி, சண்மையா பாண்டியன் மாநில இளைஞரணி, இன்னைக்கு தென் மாவட்டத்தை மட்டும் குறிப்பாக சொல்கிறேன். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட அமைப்பு தான் அந்த தேவர் பேரவை. அந்த ஐயா முத்தியாத்தவர் பார்த்தீங்கன்னா தான் இனத்துக்காக திருமணம் பண்ணலை, தனியாக சொந்தமாக எனக்கு தெரிஞ்சு நான் பயணிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வீடு இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரில. நான் பார்த்த வரைக்கும் இல்லை, வீடு இல்லை. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி சொல்லலாம். ஆனால் அவரோட சமுதாயம் எப்படி பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கடந்துருச்சு. 30 வருஷம் கடந்துருச்சு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது வீட்டில் கோச்சிட்டு போனவர் தான் சென்னையில் போய் இந்த அமைப்பில் சேர்றாப்புல, சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இந்த அமைப்பில் சேர்ந்து பயணிக்கிறாப்புல. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு கடந்துருச்சு. ஆனால் அவருக்கு சொந்தமாக சொல்லிக்கிற ஒன்றும் இல்லை. ஆனால் 2 வருஷம், 3 வருஷம், 1 வருஷம், 1.5 வருஷம் முன்னாடி வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வீடு, காரு, பங்களா, ஏசி பாரு, ஏசி ஹோட்டலு, எங்கேருந்து காசு வருது? ஏன் மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிங்க? இளைஞர்கள், உன் தலைவன் மாஸ்க் காட்டுறான் அப்படின்னா அது ரெண்டாவது விஷயம். மாஸ்க் காட்டு, தப்பு கிடையாது. ஆனால் இளைஞர் நீ சிந்திக்கணும், இந்த சமுதாயத்துக்காக இவர் என்ன போராடி இருக்காரு, எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி அதில் வெற்றி சூட்டியிருக்காரு, எத்தனையோ மக்களுக்கான பிரச்சனையை குரல் கொடுத்து அவர்களை நிதியும் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த இனத்திற்காக போராடி எத்தனை முறை சிறை சென்றிருக்காரு. சிறைனா நிறைய பேர் சொல்லலாம், என்னடா சிறைக்கு போனேன்னு. நான் சிறை தப்பு ஒருத்தர் குத்திட்டோ, கொலை பண்ணிட்டோ, கொள்ளடிச்சிட்டோ அந்த சிறை கிடையாது. தன் இனத்திற்காக போராடி, ரோட்டில் நின்று போராடி, காவல்துறையோட அடக்குமுறைக்கு கொஞ்சம் கூட அஞ்சாமல் துணிஞ்சு போராடி சிறைச்சாலைக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தலைவர்கள். அப்படி உங்கள் தலைவர்களும் போயிருக்கானா அதெல்லாம் கணக்கெடு. நான் கணக்கெடுக்கிறேன், நானும் வரேன். தேவர் பேரவையோட தலைவர் இப்போ இருக்காரு முத்தியாத்தவர், அவரும் வரட்டும். இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்றைக்கி தேவர் சமூகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சண்மையா பாண்டியனுக்கு அப்புறம் அதிக வழக்கில் எடுத்த ஒரே தலைவர் பசங்க முத்தியாத்தேவர்கள் தான். இன்னைக்கு முத்தியாத்தேவருக்கு அப்புறம் யாராவது அதிக வழக்கு எடுத்துக்காங்கன்னா கேள்விக்குறி தான். நான் தலைக்கணமாக சொல்கிறேன் அப்படின்னா ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். நீ நினைக்கிற பற்றிய தலைவன் அவனெல்லாம் கூட்டுவா, நான் என் தலைவனை கூட்டுவேன். ஒரு இடத்த டிபேட்டை உருவாக்குங்க, இல்லை ஒரு குழு மாதிரி உருவாக்கி அந்த இடத்துல பேசுவோம். யாரெல்லாம் எவ்வளோ போராட்டம் பண்ணிருக்கீங்க, ஆதரத்தோடு வரணும். சும்மா நான் கொடியை பிடிச்சேன்,
கொடி பிடிக்க பெரிய விஷயம் கிடையாது. அந்த கொடியை பிடிச்சு அந்த மக்களுக்காக போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டமும் ஜெயிச்சிருக்கணும். சும்மா போய் பேர் கணக்கு நான் கொடியை காட்டினேன் அப்படின்றது கிடையாது. நீ போராடினது செய்தித்தாளில் வந்திருக்கணும். இந்த சமுதாயத்திற்காக எத்தனை தேவர் சிலையை உருவாக்குனீங்க அப்படின்றது வேணும். எத்தனை முறை வழக்கல் எடுத்திருக்கீங்க. தன்னோட சுயலாபத்து கிடையாது தம்பிகளா, பொதுநலத்துக்காக இந்த இனத்திற்காக எடுத்திருக்க அப்படின்றது வேணும். இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்காங்களா உங்கள் தலைவர்கள்? நீ பயணிக்கிறியா அந்த தலைவர்கள்லாம் தயாராக இருக்காங்களா? எவனும் கிடையாது. இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் இருக்குன்னா ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஜாதி கட்சி கிடையாது, தேசிய கட்சி. ஐயா பசும முத்துராமலிங்க தேவர் பயணித்த பங்கத்சிங் நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட தேசிய கட்சி தான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். அது வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி. அதை நான் வந்து ஜாதி கட்சியாக சொல்ல மாட்டேன். சில பேர் அதை ஜாதி கட்சியாக சொல்லலாம். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சித்தாந்தம் கொண்ட கட்சி, ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ்க்கே டப்பு கொடுத்த கட்சி. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கணுமா அப்படின்றதையே தீர்மானிக்கக்கூடியது தான் அந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். இன்னைக்கு வேணா அது எப்படியோ போயிருந்துருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஃபார்வர்ட் பிளாக்ன்றது பெரிய கட்சி. அதனால அந்த ஃபார்வர்ட் பிளாக் இந்த ஜாதிக்குள்ளே வராது, இந்த ஜாதி அமைப்புக்குள்ளே வராது. மற்ற நிறைய பேர் இந்த ஜாதி அமைப்புல வச்சிருக்கேன் இல்லை சில்லறைய, நேற்று வந்தவன் இன்னைக்கு வந்தவன் முந்தானத்து வந்தவன் ஏன் அப்படிலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் தலைவர் எல்லாத்தையும் எத்தனை தலைவர் இருக்காங்க இங்கே திருப்பூர்லேயே இருக்கட்டும். நம்ம திருப்பூரில் இன்றைக்கி நிறைய தலைவர்கள், திருப்பூரில் 4-5 எனக்கு தெரிஞ்சு 4-5 தலைவர்கள், தென் மாவட்டத்தை சொல்லே வேணாம் 10-15-20 தலைவர் இருக்காங்க. அன்னை ராஜா மரன் ஒருத்தர் இருந்தாப்புல தீக்கட்சி. சொல்லப்போனால் உண்மையிலே போராட்ட குணம் கொண்டவர் ஒரு வக்கீல். உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேத்துக்கு அவரை மறந்துட்டீங்க. அவர் கடைசியாக கூட இதுக்கு முன்னாடி புலித்தேவர் ஜெயந்தி அப்பன்னைக்கு ஏதோ மக்களுக்காக நின்று இது பண்ணாப்புல, போலீஸ்காரன் தூக்கி உள்ள வச்சாங்க, கைது பண்ணாங்க. ஆனால் அவருக்காக யாருமே குரல் கொடுக்கல. இப்போ முத்தியாத்தேவர் வந்து அன்றைக்கி இருந்தாங்க. அன்றைக்கி அவர் பேசியிருந்தாங்க, அதை கூட மேலே ஏறி பேசியிருந்தாங்க. ஏன்னா குரல் கொடுக்காம மனுஷன் அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவர் படித்த ஒரு லாயர், அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் சமுதாயத்துக்காக வந்தார், யாருமே அவரை கண்டுக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் உண்மையாக உழைச்சிருக்கவங்க வந்தவங்களே நீங்கள் மக்கள் வந்து காணாமல் ஆகிட்டீங்க. என்ன காரணம் தெரியுமா? மக்கள் எப்படி தெரியுமா நீங்கள் இருக்கீங்க, தேவர் சமுதாய மக்கள். மற்ற மக்கள் அப்படி கிடையாது. இப்போ தேவேந்திர குலமாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அவனுக்காக ஒருத்தர் வரானா வராண்டா அப்படின்னு மக்கள் அவங்கள வந்து தூக்கி கொண்டாடி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. வரும்போது 4 காரில் வராங்களா, 5 காரில் வரானா, தோரணையாக வராங்களா, இதை தான் பார்க்குறேன். நீ குரலை பார்க்கலாங்க, அவன் தோரணை தான் பார்க்க. தோரணை யாரால வருது, நீ கூட நீ இப்படி செஞ்சு இப்படி வரணும் அப்படி வரணும் இல்லை. அதுக்காக அவன் என்ன செய்யறான்னா ஒன்றை வச்சு ஒரு லாபத்தை உருவாக்கி அதில் வந்த காசு தான் அந்த காரு, இந்த வீடு, பங்களாலாம். எனக்கு முத்தியாத்தோட்டிலேருந்து வீடு இருக்கா காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக ஒரு ஸ்கார்பியோ இருந்துச்சு. அண்ணன் பேரை கூட சொல்ல விரும்பல. அண்ணன் அவரோட நண்பர், அவர் வாங்கி கொடுத்த கார் தான். இன்னைக்கு அந்த அமைப்புலேருந்து வெளியே போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கார் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு. இன்னைக்கு அப்படிப்பட்ட அமைப்பு தான் தேவர் பறவை. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், உண்மையிலே உன் தலைவன் இந்த சமுதாயத்துக்காக தான் போராடுறாரு, என் தலைவன் உண்மையாக போராடிட்டு இருக்காரு அப்படின்னு உண்மையிலே வந்து உன் தலைவனுக்கு ஆண்மை, திராணி, தெம்பு இருந்துச்சுன்னா எந்த தலைவனாக இருக்கணும், ஏன் தலைவனாக கூட இருக்கட்டுமே, கூட்டு வந்து உட்காருவேன், எல்லாரையும் எடுத்து காட்டுவோம், ப்ரூஃப் காட்டுவோம். காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து நான் தான் போராடுறேன், நான் தான் இனத்துக்கான குரல், நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் இருக்காங்க சுற்றி. வேலையே தான் சும்மா போகிறது ஒரு பஞ்சாயத்து. நீ என்னமோ பண்ணு, தனிப்பட்ட விருப்பம், உன்னோட தனிப்பட்ட. மக்களோட பிரச்சனைகளில் காசு சம்பாதிக்கணும், அதில் ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். என் மக்களுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன். நான் இவ்வளோ தூரம் ஆதங்கமாக பேசுகிறேன் அப்படின்னா நான் யாருக்கும் எனிமிலாம் கிடையாது, யாரும் எனக்கு வேண்டாம் அப்படிலாம் இல்லை. எனக்கு எல்லாரும் கரெக்டாக இருக்கணும். அந்த சமுதாயத்தை வச்சு தான் பிழைக்கிறீங்க, அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு தானே சொல்கிறேன், தப்புன்னு சொல்லலை. என் இளைஞர் நீங்கள் தான் சிந்திக்கணும். நீங்கள் இல்லைன்னா இங்கே தலைவர்கள் கிடையாது. இப்போ நான் இருக்கேன், என்னைய மாதிரி 10 பேர் இல்லைன்னா முத்தியாத்தேவரே கிடையாது. உண்மை தானே? நான் வந்து அது இருக்கேன்னா காரணம் காசு வருதா பணம் வருதான்னு கேட்டால் அது வந்து இந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கும் தெரியும். அதில் ஒருத்தரோட சம்பாதிக்க முடியாதுதான் நீங்கள் நிறைய பேர் அமைப்பே ஆரம்பிச்சவங்க. இந்த அமைப்பில் எத்தனை ஜாமான்லாம் பயணிச்சாங்க அப்படின்றதே வரலாறு நான் ஒன்றுனா வெளியிடுவேன், என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு, தேவர் சமயத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அதே மாதிரி இப்போ இருக்க தலைவர் வந்து நீங்கள் எடுத்த வழக்குகள், நீங்கள் எடுத்த சிறைகள் சமுதாயத்துக்காக எடுத்துக்கணும். ஒன்று கூட தவறானது இருக்கக்கூடாது, கொள்ளே இருக்கவே கூடாது, வழிப்பறிலாம். நீ சமுதாய தலைவன் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்துக்கோ, சரியா? அது வந்து உன் தலைவன் எப்படி இருந்துட்டு போனா, அது 2வது விஷயம். சமுதாய தலைவனுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு இதில் மாட்டிருக்க கூடாது. இருக்கு அப்படி யாராவது ஒரு ஆள் வாங்க டிபேட் போடுவோம் அப்போ இந்த இளைஞர்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்க, இவன் தான் தலைவன். அதாவது ஓடி உழைக்கிறவன் இவ்வளோ காரு, இத்தனை வீடெல்லாம் கிடையாதுயா சாமிகளா. உட்காந்துக்கிட்டே இருக்க, உனக்கு எப்படி இவ்வளோ வீடு, இத்தனை கார்லாம் வருது? என்ன ஓடி உழைச்ச, எதுவுமே எனக்கான பெருசு சேர்த்து வைக்கலையே. ஆனால் சமுதாயத்துக்காக ஓடுறவன் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலைக்கு போகிறீங்க? உங்களுக்கு இவ்வளோ கார், இவ்வளோ வீடு வருது. மக்கள் அவங்க பின்னாடி இருக்க மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களை வச்சு ஆதாயம் தர்றாங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இப்பயும் சொல்கிறேன், உண்மையிலே ஒரு திராணி இருந்துச்சு, நான் சமுதாயத்துக்காக போராடுறேன் அப்படின்ற உண்மையிலே ஒரு நேர்மையான தெய்வத்தின் ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவர் கடவுளாக நினச்சேன்னா வா, வந்து உட்காந்து பேசுவோம். எல்லா தலைவரும் வாங்க, அந்த சமுதாயத்துக்கான தலைவர் மட்டும், இந்த தேவர் சமுதாய தலைவர்கள் மட்டும், இந்த கல்லராக இருக்கட்டும், அகமுடையாக இருக்கட்டும், மரவராக இருக்கட்டும், தனித்தனியாக வச்சுக்கிற நீ வா, நீ மரவருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லு, நீ கல்லருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லு, நீ அகமுடையருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? வா, வந்துட்டு சொல்லு. இல்லை நான் தேவர் பிறதை இருக்குன்னு நான் சொல்லலை, நான் தேவர் பிறை சார்பாக நான் இப்போ வரட்டும். அது மாதிரி எல்லா அமைப்பு நிறைய அமைப்பு இருக்கீங்க, வாங்க
ஃபார்வர்ட் பிளாக்கை தவிர, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை தவிர எல்லாரும் வாங்க, வந்து பேசுவோம். தைரியம் இருந்தால் பேசுவோம், இல்லையா தயவு செஞ்சு மூடிட்டு இருங்க. சும்மா ஏன் தலைவன் ஓன் தலைவன் நான் தான் பெருசுன்ற பேசுகிறத தயவு செஞ்சு விடு, சரியா? இங்கே எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இன்னைக்கு ஜாதின்னு ஓடி தன்னோட சொத்துக்களை இருந்தால் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பாவம், இந்த ஜாதிக்காகவே தன்னோட சொந்த சொத்துக்களை இழந்தவங்களா இருக்காங்க. அவங்களோட தியாகத்துக்கு முன்னாடிலாம் அந்த அல்ட்ரா சில்லறையோட விளையாட்டுத்தனம்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் போராடி அவ்வளோ பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இன்னைக்கு கிடக்காங்க. சொல்லப்போனால் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இருக்காங்க ஆளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ அதை பதிவு செய்கிறேன். மக்கள் நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். என் முக்கோளத்து சொந்தங்கள் கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.